Good evening all. First of all, sorry for the delay in the creative marketing assignment discussion செய்யறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மற்ற அசைன்மெண்ட் எல்லாமே நானே தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியா இருந்துச்சு. அதுக்கான நோட்ஸ் தேடி சோர்சஸ்ல நிறைய இடங்கள்ல தேடி எடுத்து நானும் அதை ரிஃபர் பண்ணி அக்யூரேட்டாக கொடுக்கணும் தானே. ஸோ அதுக்காக தான் நிறைய ஸோ என்ன சொல்றது, க்ரௌடும் பெருசா இல்லாத நிலையில இந்த சப்ஜெக்ட்களுக்கு யாருமே அசைன் பண்ணிக்கொள்ளவும் முடியாம இருக்கு, ஒரு 4-5 பேருக்காக வந்து. சரியா? ஸோ அதனால தான் முடியுமான்னு மட்டும் நான் சொன்ன என்னது அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்றதுக்கு நான் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தேடி எப்படி எழுதணும் என்ன மாதிரின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஒர்க் ஷெட்யூலோட. ஸோ அதனால இந்த அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு. சரியா? ஓகே. அவர் நான் அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு கைடு ஒன்று இருக்கணும் தான். இப்போ அந்த அசைன்மெண்ட் ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட மாதிரி போயிட்டு. ஸோ அந்த 4-5 பேரும் அதே தான் செய்வான்னு சொல்லி சொன்னா நீங்க அதை செய்ய முடியாது. ஸோ அதை எடுத்து அதை நான் எந்த ஒரு சப்ஜெக்ட்கான அசைன்மெண்ட் தந்தாலும் அது நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா பயன்படுத்துங்க, ஒரு மாடலா பயன்படுத்துங்க. அதையே அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னா அதை வச்சு நீங்க அதுல ஒரு ஐடியா எடுத்து நீங்க உங்களோட தாட்ஸை போட்டு உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஒப்பீனியன்ஸை போட்டு நீங்க அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுத பாருங்க. ஓகே, சரி. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து பார்க்க வேண்டிய அசைன்மெண்ட் தான் கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங். இந்த கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து லெவல் 3ல வந்து மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் ஸ்பெஷலா எடுக்கிறவங்க தான் வந்து இந்த கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் அசைன்மெண்ட் செய்ய வேண்டும். ஓகே. ஸோ டெட்லைன் கொடுத்துருக்காங்க 25th of July 2024 8 PM-க்கு. ஸோ டேக் ஹோம் அசைன்மெண்ட் தான். இதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர்ல இன்னொரு அசைன்மெண்ட் வரும் கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங்ல. ஓகே. ஸோ அப்போ என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா மெயினாக வந்து நார்மலா வந்து 1000 வேர்ட்க்கு தான் எழுத சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 500 படி ஈச் கொஸ்டினுக்கு வந்து 1000 தான் 1000 வேர்ட்ஸ்க்கு தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்க இந்த அசைன்மெண்ட்ல செய்ய வேண்டியது மொத்தமா வந்து என்ன சொல்றது, யூனிட் 6 மாதிரி இருக்கு இந்த கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங்ல. ஸோ அந்த 6ல வந்து உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்ல வந்து செய்யறதுக்கான 2 செஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒன்று வந்து பவர்ஃபுல் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி ஒரு செஷனும், அடுத்தது வந்து ஃபிலிம் ரீடிங் அண்ட் விஷுவல் லிட்ரஸின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்ற செஷனும் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அதுல வந்து உங்களுக்கு முதலாவது கொஸ்டின் வந்து தந்திருக்காங்க என்னதுன்னா பவர்ஃபுல் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் செஷன் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த செஷன் 6ல வந்து செஷன் 6ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க நார்மலாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன அவசியம்னா கிரியேட்டிவ் திங்கிங்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு ஐடியா. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங். அப்போ இந்த கிரியேட்டிவ் திங்கிங் மூலம் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், அதுக்கான என்ன மாடல் ஒன்று யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து எப்படி நாங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஸ்டேஜ் ஆஃப் டிசைன் திங்கிங். அப்போ நாங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஸ்டேஜ் ஆஃப் டிசைன் திங்கிங்னு சொல்லி 4 விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ நார்மலா இதுகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா உங்களோட அசைன்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, சரி. அப்ப முதலாவது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த சப்ஜெக்டை கொண்டு வர முன்னுக்கு, இந்த அசைன்மெண்ட்டை செய்ய முன்னுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் பத்தி ஒரு நாலேஜ் ஒன்று தாரேன். கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லி சொல்றதுங்கிறது வந்து நாங்க எல்லா விஷயத்துல நீங்க யோசிக்க வேணாம் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கான்னு சொல்லி சொன்னா நாட், எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? ஸோ கிரியேட்டிவ் திங்கிங்கிறது வந்து எல்லா விஷயத்துல இருக்கு, எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம் தான். ஸோ நார்மலா நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெஷல்னால அதுல கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி நாங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லித்தான் நாங்க நார்மலா வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா பார்க்க போறோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த எல்பர்ட் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா இமேஜினேஷன் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். அறிவை விட எங்களோட கற்பனை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தருக்கு அறிவு இருக்கணும் தான், அவசியம் தான். ஆனா அந்த அறிவை விட அவரோட கற்பனை திறன் அதிகமா இருக்கக்குள்ள வந்து அவர் அங்க வந்து கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்றக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு சொல்லி சொன்னா கிரியேட்டிவ்னு சொல்லி சொன்னாலே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா
நாங்க நார்மலாவே வந்து இந்த கிரியேட்டிவ்னு சொல்லி யாரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. அத நாங்க எப்படி செய்றோம், எப்படி சொல்றோம், அதத்தான் கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்றது. தமிழ்ல இதுக்கு சொல்றது வந்து ஆக்கத்திறன்னு சொல்லுது. கிரியேட்டிவிட்டி. அப்ப நாங்க எல்லாருமே வந்து சிந்திக்கும் திறன் காணப்பட்டாலும், அவற்றை வந்து முழுமையா பயன்படுத்துறது வந்து ஒரு சில தரப்பினர் மாத்திரம் தான். எல்லாராலையும் சிந்திக்கிற திறன் இருக்கும். ஸோ கிரியேட்டிவிட்டியா ஆக்கத்திறன சிந்திக்கக்கூடிய வந்து கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப குறைவான, அதாவது ஒரு சில பேர்ன்னு சொல்லித்தான் சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த ஆக்கத்திறன்னு சொல்லும் பொழுது வந்து பாருங்க, கிரியேட்டிவ் திங்கிங்கின் மார்க்கெட்டிங் இப்ப நாங்க வந்து சந்தைப்படுத்தல தான் ஆக்கத்திறன் பார்க்க போறோம். சரியா? ஆக்கத்திறன் வந்து தொழிலுரிமைத்துவத்துல இருக்கு, முகாமைத்துவத்துல இருக்குது, எல்லாத்துலயும் ஆக்கத்திறன் இருக்கு. சோ நாங்க இப்ப பார்க்க போறது வந்து சந்தைப்படுத்தல்ல வந்து ஆக்கத்திறன் வந்து எப்படி காணப்படுதுன்னு சொல்லி. அப்ப ஆக்கத்திறன்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பிரச்சனைகளையும் சந்தர்ப்பங்களையும் இனம் காணணும். முதல்ல ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு இருக்கணும். அந்த ப்ராப்ளத்த நாங்க எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி. சோ அந்த ப்ராப்ளத்த வந்து நாங்க எப்படி சால்வ் பண்றதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து பயன்படுத்த போறோம்னு சொல்லி நாங்க கண்டு கொள்ளணும். சோ அவற்றுக்கு தீர்வாகத்தான். அதுதான் நாங்க சொல்றோம் கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சொல்லி. அந்த அந்த ப்ராப்ளத்த தீர்வாக்கத்தான் என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, புதிய எண்ணங்கள், அதாவது வந்து நியூ தாட்ஸ வந்து நாங்க விருத்தி செய்து கொள்றோம். அப்படி இல்லாட்டி நியூ வேஸ் என்ன சொல்றது? நியூ வேஸ் அப்படின்னு சொல்லி புதிய வழிகளை வந்து கண்டறிகிறோம்னு சொல்லி சொல்றோம். அதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆக்கத்திறன்னு சொல்லி சொல்றது. கிரியேட்டிவ் திங்கிங் இஸ் மார்க்கெட்டிங் இன்வால்வ் த அபிலிட்டி டு கம் அப் வித் நியூ புதிய விஷயங்கள். இனோவேஷன் இனோவேஷன் ஐடியான்னு சொன்னா புத்துருவாக்கம். புத்துருவாக்கம்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது வந்து ஆல்ரெடி இந்த இனோவேஷன் சொல்ற விஷயம் வந்து உருவாக்கியாச்சு. சரியா? சோ இத வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இயற்கையாவே வந்து இந்த இனோவேஷன் சொல்றது வந்து உருவாகி இருக்கு. சோ நம்ம அனைவருமே பயன்படுத்துற சகல பொருட்களும் சேவைகளும் வந்து மார்க்கெட்டிங்ல நாங்க யூஸ் பண்ற வேர்ட் என்ன, அது குட்ஸ் அண்ட் சர்வீஸ். சகல பொருட்கள் சேவைகளும் வந்து ஒரு தனியாளர், ஒரு தனி நபர், as a individual person அப்படி இல்லாட்டி as a organization வந்து என்ன செஞ்சிருக்குன்னா உருவாக்கி இருக்கு. தொலைபேசி ஒரு புத்துருவாக்கம். நாங்க என்ன சொல்றது, ஆகாய விமானம் ஒரு புத்துருவாக்கம். நாங்க இது வரைக்கும் நாங்க இப்ப வந்து அந்த ஏரோப்ளேன் அந்த தொலைபேசியை வச்சு அதை வச்சு மாடிஃபிகேஷன் செஞ்சு டெவலப்மெண்ட் செய்யறது வந்து அது வந்து ஒரு புத்துருவாக்கத்துல ஒரு ஒரு பகுதியா தான் காணப்படுது. புத்துருவாக்கம்னு சொல்றேன். நாங்க இதுக்கு முன்னுக்கு யாருமே உருவாக்கி இல்லாதது, யாருமே கொண்டு வராது, யாருமே செஞ்சு இல்லாத வந்து அவர் செய்யறது தான் புத்துருவாக்கம். சோ அந்த புத்துருவாக்க அடிப்படை விஷயம் வந்து இந்த கிரியேட்டிவ் திங்கிங். ஒருத்தருக்கு புத்துருவாக்கம் உருவாகணும்னா இனோவேட்டிவ் அவர் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸ் வரணும்னு சொல்லி சொன்னா கிரியேட்டிவிட்டி அவர் என்ன செய்யணும்னு சொன்னா திங்கிங் பண்ணணும். அப்ப பாருங்க, the come up with the new innovative ideas and solution that stand out of the marketplace and effectively engage the target audience. அப்ப எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த தரப்பினருக்கு டார்கெட் ஆடியன்ஸ்னா இலக்கு வாடிக்கையாளர், இலக்கு நுகர்வோர், இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட்னு கூட சொல்லுவோம். அப்ப அந்த இலக்கு வாடிக்கையாளருக்கு, இலக்கு பார்வையாளர்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா புதிய விஷயங்கள், அதாவது புத்துருவாக்கக்கூடிய புதிய வழிமுறைகள், அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து நாங்க கொண்டு வர்றது தான் வந்து கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு சொல்லி சொல்றது. ஓகேயா? ஆக்கத்திறனை சிந்திச்சு கொண்டு வருது. இட் இஸ் ரிக்வயர்ட் லுக்கிங் அட் த ப்ராப்ளம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நாங்க சொன்னோம் முதல்ல வந்து இந்த கிரியேட்டிவ் வந்து எப்படி பிரச்சனைகளையும் சந்தர்ப்பங்களையும் வந்து இனம் கண்டு கொள்ளுவாங்க ஃப்ரம் டிஃபரெண்ட் ஆங்கிள். இப்போ ஒரு பிரச்சனையை வந்து நாங்க ஒரே கோணத்துல தான் பார்க்கணும்னு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஒரே கோணத்துல தான் பார்க்கணும்னு சொல்லி இல்லை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனா COVID-19 வந்துச்சு. அந்த COVID-19 பிரச்சனையை வந்து நாங்க ப்ராப்ளமா பார்த்தா அது ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தி கொண்டோம்னு சொல்லி தான் எங்களுக்கு மெயினா நாங்க திங்க் பண்ணக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்ப என்ன சொல்றது, COVID-19 டைம்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஊரடங்கு போட்டாச்சு, யாருமே வெளியில போக முடியல, எல்லாம் செய்ய முடியாச்சு. ஓகே, என்ன செஞ்சாங்க, படிக்கிறவங்க எப்படி படிச்சாங்க, ஆன்லைன் மெத்தட்ல. ஒர்க் பண்றவங்க என்ன செஞ்சாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். பிசினஸ் பண்றவங்க என்ன செஞ்சாங்க, ஆன்லைன் பிசினஸை டெவலப் பண்ணி கொண்டாங்க.
சோ அதுதான் சொல்றாங்க. நாங்க அந்த பிரச்சனைய வந்து என்ன சொல்றது? ஒரே வேல பார்க்காம, ஒரே வழியில, ஒரே ரூட்ல பார்க்காம, பல்வேறு வழிகள்ல அந்த பிரச்சனைய வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க யோசிக்கணும். திங்க் பண்ணணும். அவுட் சைட் த பாக்ஸ். அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க என்னைக்குமே வந்து ஒரு வரையறைக்குள்ள இருந்து கொண்டு திங்க் பண்ணா எங்களுக்கான சிறந்த தீர்வு கிடைக்காது. ஓகே. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஓகே. ஆ என்ன சொல்றது? இப்ப நீங்க வந்து படிச்சுக்கொண்டே இந்த டிகிரி கோர்ஸ் செய்றீங்க. ஸோ இந்த டிகிரிய செய்யக்குள்ள நீங்க வந்து ஒரு ஒரு லிமிட்ல இருந்துகிட்டு செய்றீங்க. ஓகே எனக்கு வொர்க்குக்கும் போணும், படிக்கவும் இருக்கு, எனக்கு பெர்சனல் வொர்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களால இத வந்து சக்சஸா கொண்டு போக முடியாது. ஓகே. ஓகே. நான் வொர்க்குக்கு போணுமா? எப்படி நான் அத மேனேஜ் பண்ணிக்கொள்றேன்? என் பெர்சனல் லைஃப்ப நான் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கொள்றேன்? ஓகே. நான் இந்த கேம்பஸ்ல இப்ப படிக்கிற விஷயத்த நான் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ஸோ நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து திங்க் பண்ணணும். அண்ட் அப்ளை இன் த யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்ப நீங்க அப்படி திங்க் பண்ணக்குள்ள தான் வந்து பல்வேறு தந்திரோபாயங்கள் வந்து உருவாக்கப்படும். டு கிரியேட் த மெமரபிள் அண்ட் த இம்பாக்டபிள் மார்க்கெட்டிங் கேம்பெயின். ஸோ அந்த நாங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னா, ஒரே கோணத்துல பார்க்கக்கூடாது. பிரச்சனைகள பல்வேறு வழிகள்ல காணணும். பிரச்சனையினூடாக வந்து சந்தர்ப்பங்கள வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். சரியா? இதுகள் தான் வந்து கிரியேட்டிவ் திங்கிங்க்கான ஒரு பேசிக்கான நாலேட்ஜ். ஓகே. இது வந்து முடிஞ்சா இது வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆனது 13 நிமிஷம் இருக்கு. ஸோ இது நீங்க ஆறுதலா கேட்டு பாருங்க. சரியா? அப்ப உண்மையாலுமே சொல்லப்போனா, இந்த கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ன்னு சொல்லி சொன்னா, கொக்கா கோலா. அத வந்து ஷேர் எ கோக் கேம்பெயின் சொல்லி. அப்ப என்ன இதுன்னா, இது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு. இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து என்ன செய்றாங்கன்னா, ஓகே. இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, கொக்கா கோலா ஷேர் கோக் கேம்பிங். அதாவது திஸ் கேம்பிங் லான்ச்ட் 2011 ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுல 2011ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. த குளோபல் reflects the Coca-Cola logo bottles with 150 most of popular names among young people in the each country. அதாவது வந்து இந்த ஷேர் கோக் கேம்பிங்னு சொல்லி சொல்லக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த கொக்கோ கோலா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணாங்க. ஓகே. ஒரு நல்லதே நல்லதே நீனு. அப்ப என்ன சொல்றது? அந்த ஷேர் பண்ணி, அது ஒரு கிரியேட்டிவா அவங்க திங்க் பண்ணி, ஓகே ஒருத்தருக்கு ஓகே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்குறது, வீட்டு கதவு தட்டி அந்த கோகா கோலா குடுக்குறது, அந்த மாரி ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டிய திங்க் பண்ணி வந்து அவங்க கேம்பிங் ஒண்ணு செஞ்சாங்க. இப்ப நாங்க ஒரேடியா நாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கேம்பிங் ஒண்ணு கொண்டு வந்து ஆட்கள் எல்லாத்துக்கும் கோகா கோலா குடுக்குறது, இவங்க அப்படி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா குடுக்குறது. ஸோ அந்த மாரியான நிகழ்வுகள வந்து செஞ்சாங்க. ஓகே. ஓகே. நான் சில கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஓகே. சரி. இது பாருங்க டொமேட்டோ. இப்ப நாங்க டொமேட்டோ பாட்டில்ஸ வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, ஒரு பாட்டில் ஷேப்லயே தான் இருக்கணும்னு சொல்லி இல்ல. பாருங்க டொமேட்டோனா என்ன பேசிக்கா அந்த டொமேட்டோவ வச்சு தான் நாங்க சாஸ் செய்றோம். சோ பாருங்க அந்த டொமேட்டோவ வந்து ஒரு பாட்டில் ஷேப்ல வந்து வச்சு அட்வர்டைசிங் பண்றாங்க. இட் இஸ் கிரியேட்டிவிட்டி மார்க்கெட்டிங். அடுத்தது பாருங்க. இது என்னது? இந்த ஃபிடெக்ஸ் அஞ்சல் சேவை. ஸோ இந்த அஞ்சல் சேவையில இங்க எப்படி இது வந்து இப்படி எங்களுக்கு யோசிச்சா வந்து ஒண்ணும் விளங்குதா? என்ன ஒரு ஜன்னல்ல இருந்து இன்னொரு ஜன்னலுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா அவங்க, எங்கட சேவை வந்து விரைவானதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க. நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு நாட்டுக்கு ஷேர் பண்ணணும்னா இங்க பாருங்க. இவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரில இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நீங்க பக்கத்துல இருந்து ஷேர் பண்ற மாரி நாங்க அவ்வளவு குயிக்கா இந்த உங்களோட டாக்குமெண்ட்டோ, உங்களுடைய வட்டவ எதுனாலும் ஷேர் பண்ணக்கூடியது. இதுதான் கிரியேட்டிவிட்டி மார்க்கெட்டிங். பாருங்க பின்ஸ் உ உ வேர்ல்ட் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இவங்க ஒரு கண்ட்ரில இருக்காங்க, இவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி அந்த அவங்க ஷேர் பண்ணி என்ன சொல்றாங்க? இதன் மூலமா எங்களோட சேவை வந்து ரொம்ப விரைவானதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதே மாரி பாருங்க. இது நார்மலா வந்து ஸ்பைடர் மேன். இப்ப ஸ்பைடர் மேன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தர் வந்து, அந்த ஸ்பைடர் மேனே வந்து அதாவது இது வந்து அந்த என்ன அந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பைடர் மேனே வந்து மயங்கி வீழ்ற அளவுக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ எதுவுமே இல்ல. இத பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. என்னது ஒரு கை இருக்கு. இது வந்து அப்ப எங்களுக்கு கெஸ் பண்ணலாம் ஸ்பைடர் மேன்ட கை. அப்ப ஸ்பைடர் மேன்ட கைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொன்னா, அவங்க கிரியேட்டிவிட்டியா பாருங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்பைடர்மேன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானவர். அந்த அவங்களே வந்து என்ன சொல்றது? ஸோ அந்த கீழ விழக்கூடிய அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அந்த பூச்சிக்கொல்லி. சரியா? இது இன்னொருக்கா நீங்க இப்படியும் பார்க்கலாம். அதாவது வந்து சிலந்திகளுக்கு.
நாங்க திங்க் பண்றது வந்து ஒவ்வொரு வேல இருக்கும். பிம்பிள்ஸ் நார்மலா என்ன செய்வோம், பிம்பிள்ஸ்னு சொல்லி சொன்னா வெளியில போக மாட்டோம், முகத்தை மூடி கொண்டு இருப்போம், பிம்பிள்ஸ் வந்து சரி போக வரைக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க க்ரீம் ஒன்று லான்ச் பண்றாங்க, பொன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த க்ரீம் லான்ச் பண்றதுக்காக பாருங்க எப்படி கிரியேட்டிவிட்டி அவங்க திங்க் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து அந்த அந்த என்ன சொல்றது ஷீட் வந்து முகத்தை மூடிக்கொண்டு இருக்க மாதிரி. காரணம் என்னது, பிம்பிள்ஸ் இருக்கனால யூஸ் பண்ண சொல்றாங்க அதுக்கு பொன்ஸ். இது எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி. இந்த நெவ்யா அதாவது வந்து இது வந்து என்னது ஒரு க்ரீம். சரியா, இப்ப பாருங்க இந்த க்ரீம்ல வந்து உங்களுக்கு இந்த அந்த ஆப் மூடி தான் வந்து இதுல காட்டியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து க்ரீம். அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, இந்த க்ரீமை பயன்படுத்துவதன் மூலமா வந்து உங்களோட முகம் நிலா போல பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லி. சரியா, இதுதான் கிரியேட்டிவிட்டி திங்கிங். ஸோ சரியா, எனக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் 2-3 விஷயம் நான் கிரியேட்டிவிட்டி திங்கிங் எடுத்துக்கிறேன். நான் நிறைய கிரியேட்டிவிட்டி திங்கிங் ஐடியாஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு வேறு கிளாஸஸ்ல வந்து. ஓகே, மார்க்கெட்டிங் 1 minute. ஓகே, இதுல ஒன்று. ஓகே பாருங்க, கிரியேட்டிவிட்டியா இது வந்து அவங்க ஐஸ்கிரீமுக்காக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய போர்ட் மாதிரி போட்டு, ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல பெப்சி இருக்கும். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் அந்த அட்வர்டைஸ்மென்ட் நீங்க உங்களுக்கு இங்க இமேஜ் வியூ ஆகுது இல்ல. ஸோ அதாவது வந்து அந்த பெப்சி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு பீச்ல வந்து என்ன சொல்ற அந்த ஷவர் தெரியும் தானே, அந்த ஷவர் போட்டிருப்பாங்க. சரியா, அந்த ஷவர்ல வந்து குளிக்கலாம். அதாவது பீச்ல குளிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில வந்து நாங்க என்ன சொல்றது, நாங்க வந்து பாத் பண்ற மாதிரி. ஸோ அதை வந்து இவங்க அந்த ஃபுல்லாவே வந்து பெப்சி அட்வர்டைசிங் போட்டு அந்த பெப்சி பாட்டில இருந்து பெப்சியில குளிக்கிற மாதிரி ஒரு தோட்ஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் கிரியேட்டிவிட்டி எட்ஸ்ன்னு சொல்லி நாங்க நார்மலாவே சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கிரியேட்டிவா திங்கிங் பண்ணணும். கிரியேட்டிவா வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி ரொம்ப நிறைய நாம படிக்க வேண்டி இருக்கு. ஓகே, ஸோ இது பாருங்க நெஸ்கேபே. இங்க நெஸ்கேபே வந்து இந்த ஓகே, நெஸ்கேபே வந்து கப்ல மட்டும்தான் இருக்கணுமா? இல்ல பாருங்க, நெஸ்கேபே வந்து ஓகே இது கடிகாரத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அப்ப என்ன இதுல மீன் பண்றாங்க, எனி டைம்னாலும் நீங்க நெஸ்கேபே குடிக்கலாம் உங்களோட களைப்பை போக்குறதுக்காக. ஸோ விளம்பரங்கள் வந்து இப்படி கிரியேட்டிவா இருக்கக்குள்ள தான் வந்து நாங்க அந்த விளம்பரத்தை பத்தி யோசிப்போம். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க, இதுல என்ன விஷயம் வந்து உண்மையாலுமே வந்து சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி உருவாக்குன காரணம் வந்து ஒரு பிரச்சனையை வந்து நாங்க எப்படி தீர்வு காண்றோம்னு சொல்லி வழங்குறதுக்காக தான். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஓகே சரியா. ஸோ நான் வந்து இப்ப எங்கள் கொஸ்டின்லேயே வந்து உதாரணங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை நாங்க எடுத்துக்கொண்டு அந்த கொஸ்டினை வந்து ரிப்பேர் பண்ணிக்கொண்டே நாங்க போவோம். ஓகே பாருங்க, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்ட்ரி ஆன் பவர்ஃபுல் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் செஷன். அதாவது வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லி சொன்னா இது சம்பந்தமா வந்து நிறைய, அதாவது பவர்ஃபுல் கிரியேட்டிவ் திங்க் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் பத்தி
இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், அதாவது வந்து அந்த தெளிவா கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய மாதிரி பத்திரிகையில வந்து வெளியீடு செய்யலாம்னு சொல்லியிருக்கான் பாருங்க. வாட் ஆர் த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்ட்ரி? ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்ட்ரி ஆஃப் த பர்சனல் ரெக்கார்ட் ஆன் யோர் தாட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்சைட். அப்போ நாங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறது, எங்களோட தாட்ஸ் முன் வைக்கிறது, எங்களோட அனுபவங்கள், ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்றதை தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லி சொல்றோம். Okay, reflective okay, reflect on session about powerful creative thinking and problem solving. சரியா? அப்ப இது வந்து powerful problem, அதாவது powerful creativity thinking and problem solving. நாங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து எங்களுக்கு பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். பொலித்தீன் பிரச்சனை வந்துச்சு, அந்த பொலித்தீனுக்கு தீர்வு காண என்ன செஞ்சோம்? சாரி, பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம், பொலித்தீன் ஷீல் போட்ட சாப்பாடு பாக்ஸுங்க. சரியா? அடுத்தது பொலித்தீன் பாவனை கூடுச்சு, கீழ்ஸ்ல என்ன செஞ்சாங்க? அந்த துணியாலான பேக் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, ஸோ இப்படி நிறைய அடுத்தது வந்து பேப்பர் பிளேட்ஸுங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸுங்களுக்கு பதிலாக அந்த பாக்கு மெட்டையால வந்து லஞ்ச் பாக்ஸ் பிளேட்ஸ் கொண்டு வரது, ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ இதுகள் எல்லாமே வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் காண்றது, அந்த ப்ராப்ளத்தை வந்து பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக வந்து உருவாக்கப்பட்டவைகள் தான் இவை. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, ரைட் த 500 word journal entry that includes. ஓகே, அதாவது வந்து ஒரு பத்திரிகை ஜேர்னல் என்ட்ரி மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து பத்திரிகை வடிவத்தில், இப்போ ஜேர்னல் என்ட்ரினா தெரியும் தானே, பத்திரிகை வடிவத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து எழுத சொல்லி இருக்கிறாங்க. இந்த பவர்ஃபுல் கிரியேட்டிவிட்டி thinking and problem solving, a summary of the key concept of learn from this session. அப்போ முதலாவது அதுல சொல்லணும் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ல வந்து என்னத்தை நீங்க வந்து என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா கற்றுக்கொண்டீங்க, லேர்ன் ஃப்ரம் த செஷன். சரியா? ஸோ இப்போ இந்த லேர்ன் ஃப்ரம் த செஷன்ஸ்னு சொல்லி சொன்ன உடனே வந்து உங்களுக்கு பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து கடைசியா வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா லேர்னிங் அவுட்கம்னு சொல்லியிருக்காங்க தானே. அந்த லேர்னிங் அவுட்கம் தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா the summary of key concept of learn from the sessions சொல்லி சொல்றாங்க பாருங்க. அப்ப அதுக்காமே வந்து இதுல முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சிக்கலை தீர்க்கிற, அதாவது வந்து அப்ப இந்த சிக்கலை தீர்க்கும் வந்து முக்கியமான அம்சங்கள்ல ஒன்றான ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வந்து இந்த என்ன சொல்ற இந்த செஷன் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துன்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸ்பிளைன் கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். அப்ப அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு வந்து முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனை. அதை தான் நாங்க சொல்றது கிரியேட்டிவிட்டியான சிந்தனையை வந்து எப்படி நாங்கள் கிரியேட்டிவிட்டியா எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி இந்த செஷன் எங்களுக்கு சொல்லுது. அடுத்தது வந்து நாங்க இன்னைக்குமே வந்து கிரியேட்டிவிட்டியா இருக்கணும்னு சொல்லி அதாவது வந்து ஆஸ் அ மேனேஜர், ஆஸ் அ மார்க்கெட்டர், ஆஸ் அ ஹியூமன் கிரியேட்டிவிட்டியா இருக்கணும்னு சொல்லி இந்த செஷன்ல வந்து எங்களுக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க கேம்பஸா இருக்கலாம், நாங்க ஒர்க் போற இடங்களா இருக்கலாம், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. Okay, also we need to the creative in university and in our work places. அப்ப நாங்க என்ன சொல்றது, இப்ப இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து இப்ப நாங்க கேம்பஸ்ல கூட எங்களுக்கு என்ன சொல்றது, நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். எங்க கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி கேம்பஸ்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எங்களால தீர்வு காண்றது, அதாவது எங்களோட கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், எங்களோட பர்சனல் தனிப்பட்ட பிரச்சனைகள், ஆபீஸ்ல நாங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ள அதுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். ஸோ அப்போ அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எல்லா இடமும் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்டா யூனிவர்சிட்டியில எப்படி நாங்கள் கிரியேட்டிவ் திங்கிங்கை யூஸ் பண்றோம், ஆஸ் அ என்ன சொல்றது, ஆஸ் அ ஆபீஸ் எம்ப்ளாயியா வந்து நாங்க எப்படி அந்த கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம்னு சொல்லி புரிஞ்சு கொள்றது கட்டாயம். அடுத்தது வந்து இமேஜினேஷன் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த நாலேஜ்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அறிவை விட கற்பனை தான் முக்கியம். ஆகவே வந்து அந்த கற்பனையுடன் only creativity thinking with the imagination can open our mind art and the different activities. அப்ப என்ன சொல்றாங்க, கற்பனையோட கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை மட்டுமே வந்து எங்களோட மனசையும் இதயத்தையும் வந்து வெவ்வேறு செயல்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எங்களால வந்து போக முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன சொல்றது, ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சது, மின்குமிழ் கண்டுபிடிச்சது,
தொலைபேசியை கண்டுபிடிச்சது, டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிச்சது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா அறிவை விட கற்பனை தான் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆகாய விமானம் எப்படி அப்ப பறந்துச்சு? ஸோ அப்ப எங்களுக்கு வந்து சரியா? அப்ப வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? இப்ப நாங்க காற்றை விட என்ன சொல்றது? இப்ப நாங்க காத்த விட பாரம் கூடுனது ஒண்ண வந்து காத்துல பறக்க விடுறது வந்து நடைமுறை சாத்தியம். ஸோ அந்த நடைமுறை சாத்தியம் நாங்க சொன்னோம். எங்கட அறிவ விட நாங்க அந்த கற்பனைய வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வளர்த்துக் கொள்ளணும். அப்ப அந்த அதே வந்து பொய்யாக்கி தயாரிக்கப்பட்ட ரைட் சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது தான் என்னது? ஆகாய விமானம். அதுதான் இமேஜினேஷன் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் தென் த நாலெட்ஜ்ன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அறிவை மட்டும் பயன்படுத்திக் கொண்டா அறிவை மட்டும் வச்சுக்கொண்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதுக்காக வந்து ஆக்கப்பூர்வமா, அதாவது ஆக்கத்திறனா, புத்துருவாக்கத்துடன் புதியனவை புனையக்கூடிய மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்கட வந்து மைண்ட வந்து எங்களோட கற்பனையை வந்து வளர்த்துக் கொள்ளணும். There are lot of evidence how different and the creativity thinking and solve some problem as at the national level. அப்ப வித்தியாசம் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை வந்து தேசிய அளவில் வந்து எங்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் வந்து எங்கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது, கிட்டத்துல காலப்பகுதியில வந்து என்ன சொல்றது, போல் இஷ்யூஸ், அதாவது பெட்ரோல் டீசல்லாம் இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்காக என்ன செஞ்சாங்க, கியூஆர் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கேஸ் ப்ராப்ளம் ஆச்சு, என்ன கொண்டு வந்தாங்க, மண்ணெண்ணெய் அடுப்பு கொண்டு வந்தாங்க. மண்ணால செய்யப்பட்ட களிமண் அடுப்புகள் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை வர 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 அதுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வந்து கொண்டே தான் இருக்காங்க. ஓகேயா? அப்ப நாங்க வேலை செய்யற இடத்துலயா சரி, எங்களோட அன்றாட வாழ்க்கையில கூட வந்து இது ரொம்பவே பொருந்தக்கூடியதா இருக்கும், இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சொல்றது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லயும் வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, அதாவது வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த என்ன சொல்றது, ப்ராப்ளத்தை வந்து நாங்க எப்படி சால்வ் பண்ண போறோம். ஸோ நாங்க எப்படி அதுக்கு வந்து அதை எங்கட என்ன சொல்றதுன்னு சொன்னா நாங்க அதுக்காக வந்து எங்கட மைண்ட் செட்டை வந்து அதுக்கு தயார்படுத்தி கொள்ளணும். ஸோ சந்தைப்படுத்துபவர்களுக்கு, மார்க்கெட்டர்ஸ்க்கு வந்து இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். இல்லாட்டி எல்லாரும் ஒரே மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரே மாதிரியான ப்ராடக்ட் மேக்கிங், ஒரே மாதிரியான சர்வீஸா இருந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உண்மையாலுமே வந்து எங்களால வந்து மார்க்கெட்ல வந்து சர்வை பண்ணி இருக்கையில, அது நாங்க மார்க்கெட்ல வந்து எல்லா கம்பெடிட்டரை விடையும் பெஸ்டா இருக்கணும்னா, மார்க்கெட்ல வந்து டாப் பொசிஷன் லெவல்ல இருக்கணும்னு சொன்னா, நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கிரியேட்டிவிட்டி திங்கிங் வந்து தேவை. கிரியேட்டிவிட்டி திங்கிங் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்க எப்படி அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சிறந்த ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம்னு சொல்லி இந்த செஷன்ல வந்து நாங்க படிச்சு கொண்டோம்னு சொன்னா ஓகே. அப்ப சரியா? அப்ப முதலாவது வந்து எங்களோட ஆப்ஜெக்ட் வந்தாங்கன்னா கவர் ஆகி. அடுத்தது your personal insight and thoughts on how these concept can be applied in the real life scenario. இப்ப நாங்க சொல்றோம் ப்ராப்ளம் தீர்க்கலாம், கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணா ப்ராப்ளம் தீர்க்கலாம். உண்மையாலுமே வந்து எங்களோட பர்சனல் லைஃப், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. such as tackling academic challenges. ஓகே, எங்களோட academic challengesக்கு வந்து நாங்க எப்படி கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ்க்கு வந்து academic challengesஆ இருக்கக்குள்ள எப்படி கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தோம். ஹேண்ட்லிங் த பர்சனல் ப்ராஜெக்ட், நாங்க இப்ப தனி உதாரணம் as a assignment. அப்ப அந்த அசைன்மெண்ட்க்கு வந்து நாங்க எப்படி நாங்க என்ன சொல்றது சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது அட்ரஸிங் த எவ்ரிடே ப்ராப்ளம், அதாவது எங்க சரியா? ஸோ அப்ப வந்து நாங்க எங்கட என்ன சொல்றது எக்கடமிக் சேலஞ்சஸ் எடுத்து இருக்குது. ஹேண்ட்லிங் பர்சனல் ப்ராஜெக்டா இருக்கலாம், அட்ரஸிங் எவ்ரிடே ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க எப்படி சால்வ் பண்ணி கொண்டோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் தான் கேம்பஸ்.
சரியா? கேம்பஸ்ல வந்து ஸ்ட்ரைக். ஸோ கேம்பஸ் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்த வந்து அவங்க எப்படி திங்க் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க? அதாவது வந்து இப்ப கேம்பஸ்ல ஸ்ட்ரைக் போட்டாங்க. நான் அகாடமிக் ஸ்டாஃப். ஸோ ஸ்ட்ரைக் மேல வந்து எங்கட ஸ்டூடண்ட்ஸ்ட வந்து என்ன சொல்றது? அசைன்மென்ட்ல இருந்து, எக்ஸாம்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து போஸ்ட்போன்ட் ஆயிருக்கு. எல்லா எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது. அந்த இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகே. மேனேஜ்மென்ட் என்ன செஞ்சாங்க? திங்க் பண்ணாங்க. ஓகே. அப்ப நாங்க 2ண்ட் செமஸ்டருக்கு வந்து கெட் எக்ஸாம் வச்சா என்ன நடக்கும்னா, அந்த கெட் எக்ஸாம் வைக்கிறதுக்கான திரும்ப பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி, திரும்ப என்ன சொல்றது? அதுக்காக வந்து நானு அலோகேட்டட் பண்ணி பேப்பர் மார்க்கிங் செஞ்சு, ரிசல்ட்ஸ் எல்லாம் போடக்குள்ள இன்னும் டைம் எடுக்கும். ஸோ எங்களுக்கு டைம் இல்ல. ஸோ அதுக்கு பதிலா நாங்க என்ன செய்றோம்னா, 2ண்ட் செமஸ்டர்ல வந்து இந்த ஒரு டேக் ஹோம் அசைன்மென்ட் மாரியே இன்னொரு டேக் ஹோம் அசைன்மென்ட்ட குடுப்போம். ஸோ அப்ப அதுக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அப்ப எக்ஸாம் பேப்பர் திருத்துற மாரி அதுக்கு ரொம்ப டைம் பீரியட் ஒண்ணும் எடுக்காது. ரொம்ப காஸ்ட் ஒண்ணும் எடுக்காது. ஸோ அப்ப அந்த 2ண்ட் செமஸ்டர்ல சரியான டெட்லைனுக்குள்ள வந்து இவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமையும் வச்சிரலாம். இன்னொரு திங் அது அவங்க யூஸ் பண்ணாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ளயே வந்து ஓகே. ஸ்ட்ரைக் தானே. ஓகே. நாங்க ஆன்லைன்ல வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, கிளாஸஸ் எல்லாம் கன்டென்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இதுதான் வந்து அந்த எங்கட அகாடமிக் சேலஞ்சஸ்ல வந்து கொண்டு வந்து அ என்னது விஷயங்கள். COVID-19 டைம்ல அசைன்மென்ட் எல்லாம் அதுக்கு முதல்ல வந்து கேம்பஸ்ல எல்லாம் அசைன்மென்ட்ல வந்து நாங்க ஹார்ட் காப்பி வந்து டைரக்ட்டா நாங்க அந்த சென்டர் போயிட்டு வந்து சப்மிட் பண்ணணும். இதே வந்து COVID-19க்கு பிறகு வந்து அவங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி எல்எம்எஸ் ன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்த வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து அசைன்மென்ட் வந்து அப்லோட் பண்ற ப்ராசஸ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல வந்து அசைன்மென்ட் அப்லோட் பண்ணாங்க. அதே மாரி வந்து எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ 1 இயர் வந்து லேட் ஆயிடுச்சு. கோவிட் டைம்ல வந்து எல்லாருக்கும் கவர்ஸ் பண்ணி சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணல. எக்ஸாம் முடிக்கல. ஸோ 2 அசைன்மென்ட்ட போட்டாங்க. கட் எக்ஸாம்க்கு பதிலா ஃபைனல் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல வந்து செஞ்சாங்க. வீட்ல இருந்தே ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து என்ன செய்யலாம்னா, அந்த டைம்ல வந்து பேப்பர்ஸ வந்து போடுவாங்க. ஸோ பாஸ்வேர்ட் ஒண்ணு வரும். பாஸ்வேர்ட வந்து என்டர் பண்ணா தான் பேப்பர் ஓப்பன் ஆகும். ஸோ பேப்பர்ல வர கொஸ்டின் வந்து நாங்க ஆன்சர் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, திரும்ப அதே மெயிலுக்கும் அந்த சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டத்துல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அகாடமிக்ஸ் சேலஞ்சஸ்ல வந்து கொண்டு வரப்பட்ட கிரியேட்டிவ் திங்கிங்கான ப்ராப்ளம்ஸ். ஓகே. அந்த ப்ராப்ளத்த வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ நாங்க இதே மாரி இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதையும் நாங்க பார்ப்போம். அதுல தானே இப்ப நான் இது கொஸ்டின் 2ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். உங்களோட ஈஸியா அந்த விளங்கிக் கொள்ள. அப்ப பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னொரு விஷயம். இப்ப எங்கிட்ட வந்து பேக். இப்ப நாங்க வந்து நெறைய இப்ப அன்றாட பிரச்சனைகள் என்ன இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்கூல் பேக்லாம் இப்ப வந்து அதிக அளவு பாரம், புக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய புக்ஸ். ஸோ என்ன செய்றது? அதுக்கு ஒரு கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது வந்து என்னது? இப்ப நாங்க வந்து சேர்ஸ் கம்ஃபர்டபிள் இல்லாம சேர்ஸ் இருந்து அப்புறம் வந்து நாங்க காலையில சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம், பகலையும் சாப்பிடுற அது ஒரு பிரச்சனையா இருக்கு. மழை டைம். ஸோ அடுத்தது வந்து என்னது? அந்த ஈ ஈ தொல்ல, கொசு தொல்ல போன்ற பிரச்சனைகளா இருக்கு. இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, தீர்வு இருக்கு. அத வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சிறந்த முறையில நடைமுறைப்படுத்தக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்ன நடக்கும்னா, தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா பாருங்க. பேக் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பேக் வந்து இப்ப முன்ன புக்ஸ் எல்லாம் பாரோன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி இந்த தள்ளுற பேக் வந்து கொண்டு போனாங்க. ஸோ தள்ளுற பேக் வந்து என்னது? அதையும் இழுத்து கொண்டு போறதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலா இன்னொரு என்ன தீர்வு கொண்டு வந்தாங்க? ஓகே. அந்த பேக்லயே வந்து ட்ராவலிங் மாரி என்ன சொல்றது? அந்த அ அந்த பேக் அந்த கீழ வந்து அந்த அந்த கேம் மாரி ஸோ அதுல வந்து தள்ளி கொண்டு போகலாம். நாங்களும் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஓகே. இன்னொரு விஷயம். கொசு தொல்ல இருக்கு. கொசு தொல்லைக்கு ஆரம்பத்துல என்ன கொண்டு வந்தாங்க? கொசுவுக்கு வந்து ஆ மோர்டின் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மோர்டின் கொண்டு வந்தாலும் என்னது? அதாவது வந்து அந்த மோர்டின் வந்து கூட அந்த மணக்கக்குள்ள வந்து கஷ்டமா இருக்கும். நுரையீரல் பாதிக்கும். ஸோ அது சரி வராது. ஸோ அதுக்காக வந்து என்ன செஞ்சாங்க? எலக்ட்ரிக்கல் அ மோர்டின் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து என்ன சொல்றது? எலக்ட்ரிக்கல்னு சொல்லி சொன்னா, அந்த மின்சாரத்துல வந்து வேலை செய்யக்கூடிய அந்த மோர்டின் பாட்டில்ஸ் வரும், அந்த மாரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அது வந்து இப்ப எலக்ட்ரிக்கல் பவர் கட் அந்த மாரி இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு பதிலா அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே. ஊதுபத்தியால வந்து மோர்டின் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து நுளம்புகளுக்கு வந்து நுளம்புகளுக்கு வந்து அழிக்கிறதுக்காக வந்து ஊதுபத்தி முறையில. அப்ப ஊதுபத்தி வந்து சூழலுக்கு எந்த விதமான மாசும் இல்ல. ஸோ அந்த மாரியானது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். அடுத்தது வந்து பாருங்க.
கழிவு முகாமித்துவம். அதாவது கழிவுப் பொருட்கள்லாம் வந்து அப்ப அதிக இப்ப எங்க கிட்டத்துல வந்து ஒரு பிரச்சனை உருவானுச்சு. நிறைய கழிவுப் பொருட்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது கூடி அந்த வெள்ளமெல்லாம் வந்து நிறைய பெரும் பிரச்சனையானுச்சு. ஸோ அதுக்காக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கம்போஸ்ட் முறையில அதாவது இயற்கை பசலை வந்து தயாரிச்சாங்க. உரம் தயாரிச்சாங்க. கேஸ் தயாரிக்கிறது. ஸோ பாருங்க அந்த கேஸ் இல்லாத டைம்லலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பயோகேஸ் தயாரிச்சாங்க. அதாவது அந்த வீட்ல பயன்படுத்துற அந்த கழிவுகள பயன்படுத்தி வந்து பயோகேஸ் சிஸ்டம் செஞ்சாங்க. ஸோ அது கூட வந்து அந்த கேஸ் இல்லாத டைம் கொண்டு வந்து ஒரு இதா இருக்கலாம். ஸோ அதிலேயே அந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு பாருங்க, எத்தனை தீர்வுகள் இருக்குன்னு சொல்லி. கழிவுகள் அதிகமா இருக்கு. ஸோ அதால என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்வு காம்போஸ்ட் இயற்கை பசலை தயாரிச்சாங்க. திரும்ப அந்த இயற்கை பசலையை வந்து நாங்க திரும்ப தாவரங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்க, உரம் தயாரிக்கிறது. ஸோ அந்த உரம் தயாரிக்கிறதுல வந்து என்ன நடக்கும், அதுவும் அகெயின் வந்து என்ன நடக்கும்னா, நாங்க அந்த எல்லாத்துக்குமே வந்து தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது கேஸ், பயோகேஸ். பயோகேஸ் மூலமா வந்து என்ன செய்யலாம், திரும்ப அகெயின் நாங்க கேஸ் மாதிரி நாங்க சமைக்க பயன்படுத்தலாம். பாருங்க இந்த ஃபியூல் இஷ்யூஸ்ல வந்து கியூஆர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்தது வாகனமே இப்போ பெட்ரோல் நிலை வந்து என்ன செஞ்சாங்க, வாகனம் எல்லாம் இல்ல, பைசிக்கிள் உற்பத்தி செஞ்சாங்க. ஸோ பைசிக்கிள் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பைசிக்கிள்லாம் யூஸ் பண்ணக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்துச்சு. இப்போ வாகனமும் இல்ல, மக்கள் வாகனமும் யூஸ் பண்றது குறைஞ்சிட்டாங்க. திரும்ப இன்சூரன்ஸ் கம்பெனில என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, பைசிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ண தொடங்கினாங்க. ஓகே, ஸோ அதுதான் கிரியேட்டிவிட்டி ஐடியா. இப்போ COVID-19ல எஜுகேஷன் மெத்தட் எடுத்துக்கொள்ளும். ஆன்லைன் லேர்னிங், ஆன்லைன் எக்ஸாம், அசைன்மெண்ட் சப்மிஷன் அந்த மாதிரி. மொஸ்கிட்டோ இஷ்யூஸ். ஸோ பாருங்க இன்சென்ஸ் ஸ்டிக், அதாவது வந்து அந்த ஊதுபத்தியை தான் அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்னு சொல்லி சொல்றது. பொலித்தீன் யூசேஜ், கிரீன் கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி கீழ்ஸ்ல வந்து என்ன செஞ்சாங்க, பொலித்தீன் பாவனையை குறைக்கிறதுக்காக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த துணியாலான பைகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. கிட்டத்துல நான் ஒரு விஷயம் ஒன்று கவனிச்சேன், என்னதுன்னு சொன்னா, பொலித்தீன் பாவனையை குறைக்கிறதுக்காக வந்து எங்கேயோ ஒரு சிங்கள பிரதேசத்துல தான் வந்து, அதாவது வந்து அந்த ரப்பர் பாட்டிலுக்குள்ள பொலித்தீன்களை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சேகரிக்கிறாங்க. ரப்பர் பாட்டிலுக்குள்ள அந்த பொலித்தீன்களை, அந்த பொலித்தீன் எல்லாமே, அதாவது பிஸ்கட் பேக்கெட்டா இருக்கலாம், இதாகணும், சூழல்ல இருக்கிற அந்த பொலித்தீன் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நல்ல சின்னதாக்கி அந்த பாட்டிலுக்குள்ள போட்டு ஃபுல்லா அந்த பாட்டில வந்து பேக் பண்ணணும். சும்மா ஒரு கோகா கோலா பாட்டிலோ பெப்சி பாட்டிலோ சின்னதோ பெருசோ அதை பேக் பண்ணி ஒரு 5 பாட்டில் வந்து அப்படி பேக் பண்ணி வந்து அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்கக்குள்ள, அந்த ஆர்கனைசேஷன் என்ன செய்யுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 120 பேஜ்ல வந்து ஒரு சிஆர் புக்கை கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க அங்க அந்த இனோவேஷன் வந்து எப்படி வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா அந்த என்ன சொல்றது, அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அங்கன வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எக்கனாமிக்கலா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்க்கு போகுது. சரியா, நான் கடைசியா நான் இந்த சொன்ன இந்த எக்ஸாம்பிளை வந்து கடைசியா நானும் அதை எதுக்கு இன்னொருக்கா யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, அடுத்தது வந்து இப்ப நிறைய என்ன சொன்னோம், அண்மை காலங்கள் வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கூடுதலா வந்து திருடப்படுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்னது, சைபர் செக்யூரிட்டி மெத்தட் கொண்டு வந்தாங்க. கேஸ் இஷ்யூ, நாங்க வந்து கேஸ்ல என்ன லைன்ல நின்று 1 நாள் 2 நாள் 3 நாள், அதுக்காக வந்து எல்லாருமே வந்து கிளேவன், அதாவது விறகடுப்பு பயன்படுத்துறது. இப்போ நார்மலா வந்து ஊர்ல இருக்கவங்க மட்டும் தான் ஆரம்பத்துல விறகடுப்பு பயன்படுத்துனவங்க, இப்ப மெயினா அந்த புறங்கள்ல இருக்கவங்க வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஸோ அது இல்லாம ஒவ்வொரு மெத்தட்ல வந்து அடுப்பு அந்த டைம்ல எல்லாம் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டியா அந்த என்ன சொல்றது, அடுப்புகள்லாம் உருவாக்கி வந்து விற்பனை செஞ்சு கொண்டு அந்த உமியால அடுப்பு. ஸோ அதுலயும் ஒவ்வொரு அடுப்பு கொண்டு வரக்குள்ள இதுல புகை வராது, இதுல இப்படி பிளக் அடிச்சா வேலை செய்யும். ஸோ நிறைய என்ன செஞ்சாங்க விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. COVID-19ல வந்து இப்ப பேங்கிங் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, மொபைல் பேங்கிங் சர்வீஸ். அப்ப யாருக்கும் வெளியில போக இல்லாது, வீட்லயே தான். ஸோ என்ன செஞ்சாங்க, உதாரணம் வந்து NTB பேங்க். NTB பேங்க் வந்து அந்த பிரதேச லோரி மூலமா ஏடிஎம் மிஷின் ஒன்று செட் பண்ணிக்கொண்டு அவங்க எல்லா இடங்களும் வந்து வந்தாங்க. ஸோ அப்போ காசு எடுக்கிறவங்க அந்த ஏடிஎம் மூலமா எடுத்துக்கொள்றது, கேஷ் டிபாசிட் பண்றவங்க அதுல டிபாசிட் பண்ணிக்கொள்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஏற்பட்ட அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்ட மெத்தட் தான். சரியா, இதைத்தான் வந்து நீங்க இங்க அப்ளை பண்ணணும். நான் நினைக்கிறேன் இப்ப இது ரெண்டுலயுமே வந்து எந்த விதமான ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு சொல்லி. ஓகே, சரி, இப்ப கொஸ்டின் 3க்கு போ. ஓகே, கொஸ்டின் 3, நான் கொஸ்டின் 3ன்னு சொல்றது இந்த பாயிண்ட்ஸ் 3 தான். சரியா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் 3 சொல்றாங்க, நீங்க கொஸ்டின் நம்பர் 3 அப்படியெல்லாம் போடாதீங்க. இது எல்லாமே ஓவராலா இன்க்ளூட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர் டைப்ல வந்து எழுதி கொண்டு போங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் ஒன்று போடுறீங்க, அந்த விஷயத்தை எழுதுறீங்க அப்படி. ஓகே, ஸோ as a discuss of creativity thinking or problem solving technique that
you found at the particularly useful. அப்ப அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா இப்ப நாங்க என்ன சொன்னாங்க கலந்து ஆலோசித்தபடி இந்த கிரியேட்டிவ் திங்க் அதாவது கிரியேட்டிவ் திங்கோ ப்ராப்ளம் சால்விங் வந்து டெக்னிக் அதாவது வந்து இப்ப நாங்க எப்படி கிரியேட்டிவா திங்க் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் எப்படி பிரச்சனையை தீர்வு காண்றோம்னு சொல்லி அந்த டெக்னிக்கை வந்து நாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டோம். டிஸ்கிரைப் த ரியல் லைஃப் சேலஞ்சஸ் யூ ஹேவ் ஃபேஸ்ட் ஓ மைட் ஃபேஸ் அண்ட் ஹவு வுட் யூ அப்ளை திஸ் டெக்னிக் டு சோல்வ் இட்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு உண்மையாலுமே வந்து சில தடைகள் இருக்கும். அதுதான் வுட் யூ அதாவது வந்து யூ ஹேவ் ஃபேஸ் ஓ மைட் என்ன சொல்றது describe the real life challenges you have faced or might. இப்போ இங்க மொத क्वेश्चन கேட்டாங்க நாங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து அதை எப்படி வந்து என்ன சொல்றது ஓகே இந்த கிரியேட்டிவா திங்கிங் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்விங் பண்றது செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க என்னதுன்னு சொன்னா நாங்க அந்த கிரியேட்டிவா திங்கிங் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்க கிரியேட்டிவா திங்கிங் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியுங்க. எங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து 100ல ஒரு 50% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பேலன்ஸ் 50% சால்வ் பண்ண முடியாத கூடிய பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றது கிரியேட்டிவா திங்கிங் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியாது. சோ அதுக்கான சில தடைகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் பாருங்க. சோ அதை வந்து நாங்க எப்படி வந்து அப்ப அந்த தடைகளை வந்து எப்படி நாங்க தீர்க்கிறோம் அதுக்காகத்தான் how I would apply this technique to solve it னு சொல்லி நாங்க என்ன போட்டிருக்கேன். ஓகே சாரி இப்ப நாங்க பார்ப்போம். ஓகே இந்த இப்ப கிரியேட்டிவிட்டியா வந்து திங்கிங் பண்ணக்குள்ள வந்து we will have to face various barriers when finding solution to creative manner. Several such barriers are shown below. அப்ப பாருங்க நாங்க கிரியேட்டிவிட்டியா ஒரு விஷயம் describe the real life challenges I have faced, the factors that obstruct creativity. அதாவது வந்து கிரியேட்டிவிட்டிக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய காரணிகள் அந்த கிரியேட்டிவிட்டிக்கு தடையா இருக்க காரணிகள் நாங்க உடைச்சு கொண்டு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி ப்ராப்ளத்துக்கான சால்வ் கண்டோம். அதுதான் how I would you apply to technique to solve it னு சொல்லி சொல்றோம். அப்ப முதலாவது பாருங்க relying firmly on the belief and attitudes. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா நம்பிக்கை எங்கட நாங்க ஒரு பிலீவ் ஒரு விஷயத்தை வந்து நம்பிட்டோம்னு சொல்லி சொன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க எங்கட நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஓகே வெஹிக்கல்ல இது நார்மலா வந்து இப்ப நானும் என்ன சொல்றதுன்னா நாங்க வந்து செய்யற ஒரு விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொன்னா ஓகே வெஹிக்கலுக்கு முன்னுக்கு வந்து தேசிக்காவை வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அந்த டயர்ல வந்து டிரைவ் பண்ணக்குள்ள அந்த தேசிக்கா 2 வச்சுட்டு தான் நாங்க டிரைவ் பண்ணது புதுசா ஒரு வெஹிக்கல் எடுத்தாலும் உண்மையாலுமே வந்து அது எதுக்கு செய்யறதுன்னு சொல்லி சொன்னா ஆரம்ப காலத்துல வந்து நாங்க அந்த அதாவது வந்து மாடு கழுதை அதுகள்ல தான் வந்து குதிரை அதுகள்ல தான் வந்து என்ன செஞ்சோம் நாங்க ஆரம்பத்துல டிராவல் பண்ணி கொண்டு வந்தோம். அப்படி டிராவல் பண்ணக்குள்ள வந்து அந்த கழுதைகளோ மாடுகளுக்கோ அந்த காலில் வந்து என்ன செய்யலாம் அந்த காயம் படலாம் அப்புறம் காயம் பட்டாலும் அந்த காயம் வந்து ஆறாம இருக்கலாம் அதுக்குள்ள தூசி அந்த டஸ்ட் போறது அது என்ன சொல்ற அந்த காயம் வந்து ஆறாம இருக்கிறதுக்கு அந்த அப்படியெல்லாம் புழு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப அந்த மாதிரியான அந்த தேசிக்கா வச்சு மிதிச்சுட்டு போகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த தேசிக்கால இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து அந்த அந்த புண்ணவுல இருக்க என்ன சொல்றது அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அகற்றும். ஸோ அது வந்து அப்ப யூஸ் பண்ண மெத்தட். அதை இன்னும் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா ஒரு காரோ ஒரு வெஹிக்கிளோ வந்து புதுசா எடுத்தோன்னு வந்து ஓகே அதுக்கு முன்னுக்கு வச்சு என்ன நான் இது வந்து என்ன சொல்றது நாங்க வந்து டிரைவ் பண்ணக்குள்ள அதை தேசிக்காவை டயர் கடியில வச்சு நசுக்கிட்டு தான் நாங்க போடுறது சரியா. ஸோ அடுத்தது இப்ப ஆரம்பத்துல வந்து அந்த மஞ்சள் தண்ணி தெளிச்சது ஸோ அதுகள் எல்லாமே வந்து உண்மையாலுமே நாங்க COVID-19 வந்த பிறகு அது உண்மையாலுமே எதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க ஓகே கிருமிகளுக்காக. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க நம்பிக்கையில வந்து அந்த நம்பிக்கையும் எங்கட அந்த மனப்பாங்குனையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணாமலே போயிடுறோம். உறுதியான அந்த நம்பிக்கை அந்த பிரச்சனை வச்ச பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த செய்யற அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம். இப்படி இது செஞ்சாதான் நாங்க வந்து ஓகே எங்கட நம்பிக்கை இதை வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா அதை விட்டுட்டு வந்து வெளியில எங்கேயும் போறது இல்லை. சோ அதுதான் மெயினா சொல்லலாம். அது ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பெரியரா இருக்கும். நாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து அது அதாவது வந்து எதிர்மறைப்பாங்க. அப்ப நான் அந்த ஒரு வேலையை செய்யக்குள்ள இந்த வேலை சரி வராது நாங்க இப்படி இது சரி வராது அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அது ஒரு தடையாத்தான் காணப்படும். நாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகே.
ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, திங்கிங் தட் தேர் ஆர் ஒன்லி ஒன் சொல்யூஷன் இன் த பர்ட்டிகுலர் இஷ்யூஸ். நான் முதல்லயே சொன்னேன், கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஒரு தீர்வு மட்டும் இருக்காது. பல்வேறு தீர்வு முறைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு பிரச்சனையை நாங்க இனம் காணும் பொழுது, அதுக்கு ஒரு எண்ணம் தான். அப்படி இல்லாட்டி ஒரு தீர்வு தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்க மைண்ட் செட்ல வச்சுக்க கூடாது. அப்போ உண்மையாலுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு பல்வேறு கோணங்கள்ல நாங்க சிந்திக்கும் பொழுது, பல்வேறு தீர்வுகள் கிடைக்கும். சரியா? அப்ப பாருங்க, இப்ப எங்கட தூக்கத்துக்கு வந்து நுளம்புகளால ஏற்படுகின்ற தடைகளை தவிர்த்துக் கொள்ள பல்வேறு தீர்வு இருக்கு. அப்ப அத வந்து நாங்க என்ன சொன்னோம்? இப்ப நுளம்புக்கு வந்து நாங்க கோயில் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் அ என்ன சொல்றது? எலக்ட்ரிக்கல் அந்த கோயில் வைக்கலாம். ஊதுபத்தி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி வலை நெட் போடலாம். சோ அதுவும் அப்படி இல்லாட்டி ஃபேன் போடலாம். சோ பல்வேறு வழிமுறைகள் வந்து காணப்படுது. ஓகேயா? ஓகேயா? அடுத்தது வந்து ஆன்டிசிபேட்டிங் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். அப்ப அதாவது வந்து நாங்க ஒரு கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ண பிறகு, அந்த பெறுபேற வந்து உடனடியா எதிர்பார்க்கிறது. ஒரு விஷயம் நாங்க செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க அதுக்கு உடனடியா வந்து எங்களுக்கு ரிசல்ட்ஸ வந்து பார்க்க முடியாது. இப்போ எங்களுக்கு இன்னும் வந்து நாங்க யோசிச்சு கொண்டு தான் இருக்கோம். அதாவது வந்து அ எ என்ன சொல்றது? ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து விண்வெளிக்கு என்னதான் ஏவுகணைகள் எல்லாம் அனுப்புனாலுமே வந்து, இன்னும் அதாவது வந்து அ அதுக்கு முதல்ல ட்ரை பண்ண ரொம்ப காலம் எடுத்துச்சு. அந்த ஏவுகணைகள், அந்த ராக்கெட் அனுப்புறதுக்கெல்லாம். ஸோ அது வந்து இப்ப நாங்க சந்திர மண்டலத்தில ஆராய்ச்சி செய்றதுக்கு, ஆய்வு செய்றதுக்கெல்லாம். ஸோ ரொம்ப காலம் எடுக்கும். டைட்டானிக் கப்பல் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த டைட்டானிக் கப்பல்ல வந்து என்ன செய்றது? அத வந்து ஆராயறதுக்காக வந்து இப்ப கிட்டத்தல வந்து அ கருவி ஒண்ணு, அதாவது நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு உருவாக்கி, அது வந்து ஃபெயில் ஆனுச்சு. ஸோ நாங்க ஒரு ரிசல்ட்ஸ வந்து உடனடியா எங்களால வந்து எதிர்பார்க்க இப்ப 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 அந்த கப்பல் வந்து என்ன சொல்ல அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து எல்லாம் சிதறி வெடிச்ச பிறகு, ஓகே. அப்ப நாங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு, ஓகே. அதுல என்னென்ன பிழைகள் காணப்பட்டுச்சு. ஸோ அத எப்படி நிவர்த்தி செஞ்சு கொண்டு நாங்க இன்னொருக்கா புதுசா நாங்க எப்படி எந்த மெத்தட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம்? வழிமுறை காணும். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ண பிறகு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எங்களுக்கு உடனடியா கிடைக்காது. உதாரணத்துக்கு வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி இந்த உதாரணம் சொல்லப்போனா, COVID-19 டைம்ல அந்த கேம்பஸ்க்கு கூட வந்து அ 2020லலாம் வந்து ஓகே அவங்க வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து லேர்ன் ஆகுறதுக்கு, ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு, ஆன்லைன் அசைன்மென்ட் சப்மிட் பண்றதுக்கெல்லாம் அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டைம் பீரியட் எடுத்தாங்க. ஸோ டைம் பீரியட் எடுத்து அதுக்காக வந்து அவங்க ரிசர்ச் எல்லாம் செஞ்சு, ஸோ அது சக்சஸ் ஆகுதா, ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு, அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் செஞ்சாங்க. ஸோ ஒரு டைம் பீரியட் ஒண்ணு எடுக்கும். சரியா? சரியா? அடுத்தது வந்து விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, திங்கிங் தட் தே ஆர் அ பேரியர் டூ பி த பிராக்டிகல். அப்ப அதாவது வந்து நாங்க எந்த விஷயத்தையும் வந்து நடைமுறைக்கு வந்து தடை ஓ
சரியா? அடுத்தது வந்து திங்கிங் தட் தேர் பேரியர் டு பி த ப்ராக்டிகல்னு சொல்லி. ஏன் வாட்ஸ்அப் அவங்க இருக்காங்க தானே? ஓகே. திங்கிங் தட் தேர் ஆர் பேரியர் டு இன் த பிராக்டிகல். அப்ப நாங்க அந்த பிராக்டிகல் அதாவது நடைமுறைப்படுத்த கஷ்டமா இருக்கும். இதுக்கு வந்து நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லாம இருக்கும்னு சொல்லி. நான் அதுக்கு தான் நான் சொன்னேன், ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய விமானம். இப்ப காத்துல வந்து பறக்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரு பொருள் ஒரு எடை அதா இருக்கணும். பாரம் இல்லாததா இருக்கணும். சோ அப்படி இருந்தும் அந்த விமானம் வந்து காத்துல பறக்கிற அளவுக்கு அவங்க விமானத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாலோவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ட்ரெடிஷனலி ஆஃப் இக்னோரன்ட்ன்னு சொல்லி. அதாவது வந்து நியதிகள் பாரம்பரியங்களை வந்து நாங்க பின்பற்ற ஓகே. நாங்க இப்போ ஒரு விஷயம்னா இப்ப அதே மாதிரி தான் ஃபாலோ பண்றது. அதாவது வந்து இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல நாங்க கிளாஸ் போயிட்டு தான் படிக்கணும். கிளாஸ்ல ஸ்கூல் வந்தா தான் படிக்கணும்னு சொல்லி இருந்திருந்தா கோவிட் டைம்ல அந்த 2 பீரியட் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சோ அந்த நியதிகள் அதுகளை வந்து பின்பற்ற நேரத்துல பின்பற்றணும். எங்களால பின்பற்ற முடியாத நேரத்துல வந்து அதுக்கான வேற சொல்யூஷன் ஒன்று பார்த்துக்கொண்டு பின்பற்றி கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ ஸ்கூல்ல கூட வந்து எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்து படிக்க வைக்கிறது. கிளாஸஸ் ஈவன் பிரைவேட் கிளாஸஸா இருக்கலாம். எல்லாமே வந்து என்ன செஞ்சுட்டான்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்லைன். அதுதான் சொல்றது. ஃபாலோவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ட்ரெடிஷனலி இக்னோரல்ட்டின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ஃபியர் ஆஃப் மிஸ்டேக் அண்ட் கிரிட்டிசம்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து தவறுகள், விமர்சனம் தொடர்புல வந்து என்ன சொல்றது வந்து ஒரு பயம் இருக்கும். நாங்க இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு வந்து ஒரு தீர்வு காணுவதற்குள்ள, ஐயோ! இது பிழைச்சுட்டா யாரும் எதுவும் சொல்லுவாங்களா? அந்த மாரி. தோமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்குமிழ வந்து கண்டுபிடிக்கக்குள்ள அவரு வந்து 999 மின்குமிழும் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அவரு டெஸ்ட் பண்ண மின்குமிழ். அது கடைசியா 1000 தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஓகே அவர்ட்ட மின்குமிழ் வந்து ஒளிர்வு நடந்துச்சு. சரியா? சோ அப்ப அதுதான் சொல்றது. அப்ப நாங்க ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒரு ஆக்கத்திறனா சிந்திக்கும் பொழுது, இந்த கொஸ்டின் படி எங்களுக்கு சரியா? The discussion of the creativity thinking on problem solving technique that you found particularly useful. அப்ப நான் உண்மையாலுமே வந்து இந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து டெக்னிக் வந்து அதாவது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க பார்த்துட்டோம். முதல்ல வந்து 2வது பாயிண்ட்ல வந்து எப்படி கிரியேட்டிவா திங்கிங் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப எங்களோட ரியல் டைப்ல வந்து அந்த ரியல் லைஃப்ல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க வந்து நாங்க இந்த என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டியா திங்கிங் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் பண்றதுக்குள்ள. சோ அந்த சேலஞ்சிங்க வந்து அதுதான் வந்து நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்ஸும். சரி. அடுத்த விஷயம் என்ன சொல்றேன்னா, ஹவ் யூ வுட் அப்ளை த டெக்னிக் டு சால்வ் இட். சோ ஓகே. சோ அப்ப இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி நாங்க இத சால்வ் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க என்னென்ன அதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் வந்து அப் அப்சார்பிங் ஆஃப் த டைவர்சிட்டின்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து என்ன சொன்னா, பல்வேறு முறையில சிந்திக்கிறதுக்கும், பல்வேறு முறையில வந்து என்ன செய்யணும்னா, ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு வழிமுறைகள வந்து சூழல வந்து நாங்க உருவாக்கி கொள்ளணும். சரியா? சோ இது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஊடா தான் வந்து இந்த என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியா சரியா நாங்க சக்சஸ் ஆகிக்கொள்ள முடியும். அக்செப்டிங் த ஃபெயிலியர். தோல்விகள் இருக்கக்குள்ள வந்து நாங்க அத என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க அத ஏற்றுக்கொள்ளணும். அதாவது வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றது? இப்ப நுளம்பு தீரி எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல கோயில் வந்துச்சு. அதுக்கு பிறகு கோயில் வந்து பிரச்சனையாகவும், அதாவது எல்லாருக்கும் வந்து சரியில்ல. அது வந்து கோயில் சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லவும், அதுக்கு பதிலா வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்துச்சு. ஓகே. பவர் கட் டைம்ல அதுவும் யூஸ் பண்ண முடியாம போச்சு. ஸோ அப்படி இருக்கும் அதுக்கு அதுக்கு முதல்ல அந்த என்ன சொல்றது? சிலந்தி வலைகள் அந்த சிலந்தி வலையா சாரி. நெட் கொண்டு வந்தோம். ஸோ அந்த நெட்டும் அப்படியே இஷ்யூஸா இருக்கக்குள்ள வந்து ஒவ்வொரு அப்படியே அந்த என்ன சொல்றது? அந்த எலக்ட்ரிக்ல பேட்மிட்டன் மாரி அப்படி கொண்டு வந்தேன். ஸோ அப்படி எப்படி கொண்டு வரக்குள்ள ஒரு பிரச்சனையா அந்த வர தீர்வு காண அது ஃபெயில் ஆக நடைமுறை மாற்றங்களுக்கு ஏற்ப ஃபெயில் ஆகக்குள்ள வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, சரி கடைசியா வந்து அந்த ஊதுபத்தி இயற்கை வாசனை நிரம்பிய ஊதுபத்தி மூலமா வந்து நுளம்புகள் வந்து எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ற விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே போகும்.
ஓகே. ஸோ அப்ப நாங்க இதுல பார்த்தது என்னதுன்னு சொன்னா, நாங்க அந்த எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி பெரியர வந்து இல்லாம பண்ணிக்கொள்வது. கிரியேட்டிவிட்டி பெரியர வந்து இல்லாம பண்ண என்னென்ன டெக்னிக் வந்து நாங்க எங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி தான் நாங்க பார்த்தோம். அடுத்தது வந்து என்கரேஜிங் த கியூரியாசிட்டி. அதாவது வந்து ஆர்வத்த வந்து நாங்க என்ன செய்யணும்னா ஊக்குவிக்கணும். இப்ப ஏதாவது ஒரு புதிய விஷயம் வந்து கண்டுபிடிக்கக்குள்ள நாங்க எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். எப்படி நாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறோம்? என்னென்ன வழிகள்ல வந்து எங்களால தீர்வு காண முடியும்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். அடுத்தது பிரிசீவிங் த இஷ்யூஸ் அண்ட் ஆஸ் அ சேலஞ்சஸ். அடுத்தது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சவாலா தான் பார்க்கணும். பிரச்சனையா பார்க்கக்கூடாது. ஓகே நான் உனக்கு பெட்டிங் அந்த மாரியான ஒரு விஷயம். சவாலா தான் பார்க்கணும். அப்ப சகல பிரச்சனையும் வந்து எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலுமே வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு இன்னோவேஷன் டைப்ல தான் உருவாகுது. இன்னோவேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதனால வந்து நாங்க பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, அத நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சவால் அதாவது அததான் சொல்றது. இந்த பெர்சீவ் இஷ்யூஸ் ஆர் சேலஞ்ச். அப்ப அந்த பிரச்சனைய வந்து நாங்க ஒரு சேலஞ்சஸா எடுத்து செய்யணும்னு சொல்லி. அடுத்தது கிரியேட்டிவ் ட்ரெய்னிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து இந்த இப்போ உண்மையாலுமே வந்து ஒரு கிரியேட்டிவான விஷயம் வந்து நாங்க உருவாக்கணும்னு சொல்லி சொன்னா, அது எங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு எடுகேஷன். இப்ப நான் பாருங்க இப்ப இந்த கிரியேட்டிவிட்டியா எப்படி திங்க் பண்ணணும்? கிரியேட்டிவிட்டியா எப்படி நாங்க வேலைகள செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து என்னது, இந்த கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் வந்து நாங்க படிக்கிறோம். அந்த மாரி. ஸோ அதத்தான் அங்க சொல்றாங்க கிரியேட்டிவிட்டி ட்ரெய்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அடுத்தது வந்து சந்தர்ப்பங்களையும் வழங்கணும். ஓகே. நாங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுனா, அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு வந்து ஒருத்தர்ட்ட ஓகே. நீங்க இந்த பிரச்சனைய எப்படி தீர்ப்பீங்க? நீங்க என்னென்ன வேல திங்க் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கட்டயே சொல்யூஷன் கேட்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது அப்ரிசியேட்டட் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி. நாங்க இந்த ஆக்கத்திறன்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து மதிப்பளிக்கக்கூடியதா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து உருவாகுது. அந்த உருவாகுற அந்த விஷயம் வந்து சம்டைம்ஸ் அது பிழையாகவோ, சரியாகவோ இருந்தாலுமே தவிர நாங்க அத என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஊக்கப்படுத்தணும். கிரியேட்டிவிட்டி பிஹேவியர் ஆஸ் அ மாடல். அடுத்தது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க அந்த கிரியேட்டிவிட்டிய வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கணும். சரியா? இப்படி கிரியேட்டிவிட்டி ஒண்ணு எப்படி நாங்க கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றது? இப்ப மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஈவன் எங்களோட பெர்சனல் சேலஞ்சஸ் அதாவது பெர்சனல் லைஃபா இருக்கலாம், எங்களோட எஜுகேஷன் லைஃப் எதுனாலுமே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, கிரியேட்டிவிட்டியா எப்படி நாங்க திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து முன்வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஸோ இப்ப இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த பாயிண்ட்க்கான ஆன்சர். அதாவது 3 பாயிண்ட்க்கான ஆன்சர். As a discussion of creativity thinking or problem solving technique that you found particularly useful, describe the real life challenges you have the faced or might face and how you would apply the technique to solve it. Okay. ஓகே. ஸோ அடுத்தது விஷயம் பாருங்க. An exploration of how these creativity thinking and problem solving skill can contribute the creativity economy. Discuss how innovation and creativity and problem solving can drive success in creativity industries such as media, art, design, technology and entertainment சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த கிரியேட்டிவிட்டியா
அந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு சொல்லி சொல்றது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து அந்த எக்கனமிக், அதாவது வந்து கண்ட்ரிபியூட் த கிரியேட்டிவ் எக்கனமிக், அதாவது வந்து படைப்பாற்றலான ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அதாவது இனோவேஷன்னா புத்துருவாக்கம், கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி கிரியேட்டிவ் ஆக்கத்திறன். இப்ப இந்த புத்துருவாக்கமும் ஆக்கத்திறனும் வந்து எப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்து பிரச்சனையை வந்து தீர்க்குது பின்வரும் துறைகள்ல மீடியா, ஆர்ட்ஸ், டிசைன், வடிவமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, இந்த துறைகள்ல வந்து எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி தான் இங்க கேட்கிறாங்க. ஓகே, சோ அப்ப முதலாவது வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் கிரியேட்டிவிட்டி எக்கனமிக்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும். கிரியேட்டிவிட்டி எக்கனமிக்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, த கிரியேட்டிவிட்டி எக்கனமிக்னு சொல்லி சொல்றது வந்து அதாவது வந்து செல்வம், த எக்கனமிக் ஆக்டிவிட்டி தட் த என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா வேலை வாய்ப்பை உருவாக்க. ரொம்ப மெயினா வந்து இந்த கிரியேட்டிவிட்டி எக்கனமிக்னு சொல்றது வந்து ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரத்துக்கு பல்வேறு பங்களிப்புகளை வழங்குது, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. சரியா, விளம்பரமா இருக்கலாம், என்ன சொல்றது ஃபேஷன்ஸா இருக்கலாம், எல்லாம் டிசைன், திரைப்படங்கள், மியூசிக், கலை கலாச்சார ஆல்பம் வெளியீடு, ஸோ இதுகள் எல்லாத்துக்குமே வந்து என்னதுன்னு கேமிங், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த கிரியேட்டிவிட்டி எக்கனமிக்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப சக்சஸ் ஆகி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதன் மூலமா வந்து ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தளங்களோட வந்து இந்த படைப்பாற்றல், இந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு வேல்யூஸை வந்து, அதாவது ஒரு கண்ட்ரியில வந்து வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கண்ட்ரியில வந்து இருக்கிற எக்கனாமிக் growth வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா, இந்த கலாச்சார பன்முகத்தன்மையை வந்து வளப்படுத்துதுன்னு சொல்ற அளவுல வந்து 21ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வந்து மெயினா இந்த கிரியேட்டிவிட்டி எக்கனாமிக் வந்து ரொம்ப சக்சஸ் ஆகி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, அப்ப கிரியேட்டிவிட்டி எக்கனாமிக்னு சொல்லி சரளமா வந்து அதாவது வந்து நாங்க படைப்பாற்றலோட சிந்தித்து வந்து கலை, கலாச்சாரம், சினிமா, தொழில்நுட்பம், ஸோ பல்வேறு கைவினை பொருட்கள், அந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல வந்து நாங்க கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி ஈடுபடும் பொழுது, ஸோ அது வந்து எங்க நாட்டு, அதாவது வந்து பொருளாதாரத்துக்கு பல்வேறு பங்களிப்புக்கு வந்து உருவாகுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா, ஸோ அதாவது வந்து நீங்க யோசிக்கலாம், இந்த டிசைன்ஸ், ஃபேஷன்ஸ், ஃபிலிம், மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட், ஸோ இதுகள் கூட வந்து எங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி எக்கனாமிக்க வந்து டெவலப் ஆகுது ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிரியேட்டிவ் எக்கனமி போது ஸ்ரீலங்கா அண்டர்ஸ்டாண்டிங் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி பை நளினா பேசேகர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணலாம், கேம்பஸ் போனவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த வருஷம் எப்போ ஒரு என்ன சொல்றது கூகுள் ஸ்காலர்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆர்டிக்கலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிரியேட்டிவிட்டி எக்கனமி வினிங் த ஃபார்முலா ஃபார் த ஸ்ரீலங்கா ஃபார் நியூ இயர். அப்ப இது என்னது, இந்த அதாவது வந்து யுஹானின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது மெனிக்கே மகேத்த சொல்லி அந்த சிங்கள பாடல் ஒன்று பாடம் பெற்றவர். ஸோ அவங்கத்தான் யுஹானின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து இலங்கையில ரொம்ப வைரல் மார்க்கெட்டிங்காக ஆகுனுச்சு. அதாவது வந்து இந்த யுஹானி மற்றும் சதீஷன் சொல்ற இந்த 57 மில்லியன் பார்வைகளை தாண்டி உலகம் முழுவதும் வந்து, அதாவது இந்தியாவுல இருக்கலாம், இந்தி, மலையாளம், தமிழ்னு சொல்லி மொழிபெயர்க்கவும் பட்டுச்சு இந்த பாடல். ஸோ இப்படி பாடல் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டு இப்படி பிரபலம் ஆகுள்ள வந்து அந்த உங்களுக்கு தெரியும் பேஸ்புக்ல எல்லாம் கூட இந்த அமிதாப் பச்சன் கூட வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவரோட அந்த பேஜ்ல வந்து அவரோட ஒபிஷியல் பேஜ்ல வந்து இந்த மெனிக்கே மகேத்த சாங் வந்து பாராட்டி வந்து விஷ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப இலங்கையில வந்து இசைத்துறையில இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு பெரிய பவரா உருவாக்கப்பட்டதுக்கான உருவாகுனதுன்னு சொன்னா இந்த கிரியேட்டிவ் எக்கனமிக் வந்து ரொம்ப ஒரு சக்சஸா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதன் மூலமா வந்து இப்ப இவங்க வந்து இலங்கை பாடகர் ஒருத்தர், ஸோ இலங்கை சிங்கர்னையில வந்து இவங்களுக்கு வந்து பல்வேறு ஸோ என்ன சொல்றது பாடல்கள் பாடுறதுக்கான சான்ஸ்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், இப்போ ஒரு பாட்டு எங்கட நாட்டில் உள்ள பாட்டு வேறு நாடுகள்லையும் பாப்புலர் ஆகுது. அந்த பாட்டு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா வேறு வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய அங்கீகாரம் வழங்கப்படக்குள்ள வந்து அந்த கிரியேட்டிவ் எக்கனமிக் எங்கட நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அது காணப்படும், பொருளாதார ரீதியான பல்வேறு வாய்ப்பா காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா,
அதனால வந்து உலகளாவிய நிலையில வந்து இந்த ஒரு என்ன சொல்றான்னு சொன்னா இந்த கிரியேட்டிவிட்டி எக்கனாமிக்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் காரணிகளை வந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. ஓகே. சோ அப்ப அது மட்டும் இல்லாம அதே மாதிரி ஒரு சாங் வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். வை திஸ் கொலவெரி தனுஷ்ட சாங். சோ அந்த வை திஸ் கொலவெரி சாங் வந்து ஒரே நைட்ல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து பாப்புலரா ஆகுனுச்சு. சரியா? சோ அப்ப அதுக்காக வந்து நல்ல ஒரு பாப்புலரான அந்த என்ன சொல்றது? அது வந்து ஐஏஎம் ராஞ்ச் என்ன சொல்றது? அந்த வை திஸ் கொலவெரி சாங் வந்து ஒரே இரவுல வந்து வெற்றிகரமா மாறுனுச்சுன்னு சொன்னா, அது இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா நாட்டுல இப்ப எங்கட நாட்டுலயும் வந்து அது சிங்களத்துல மொழிபெயர்த்து ஒரு சாங் வந்து உருவாகுது. பாருங்க இப்ப நெறைய பாடல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுது. சோ அப்படி அந்த மொழிபெயர்க்கப்படுறதன் மூலமா வந்து கூட அது வந்து அந்த கிரியேட்டிவ். சோ ஒரு தமிழ் பாட்ட வந்து எப்படி நாங்க கிரியேட்டிவா வந்து சிங்களத்துக்கு மாத்துறது? ஒரு சிங்கள பாட்ட எப்படி கிரியேட்டிவா வந்து தமிழ் பாட்டுக்கு மாத்துறது? இது ஈவன் படங்களா கூட இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து கிரியேட்டிவ் திங்கிங். சோ அப்படி அந்த கிரியேட்டிவ் திங்கிங் உருவாகுறது மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, கிரியேட்டிவ் எக்கனாமிக் அதாவது படைப்பாற்றல் பொருளாதாரத்துக்கு வந்து பல்வேறு துறையில வந்து பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லலாம். உண்மையாலுமே இந்த விஷயம் வந்து இப்படி சக்சஸ் ஆகுறதுக்கு வந்து இந்த டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம், சோசியல் மீடியான்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இளம் தலைமுறையில வந்து அவங்களோட கற்பனை திறன், அவங்களோட படைப்பாற்றலை உயர்த்துவதற்கு வந்து சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்கி, நாட்டுல இருக்க அனைத்து தரப்பினரிடையும் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமா காணப்படுது. சோ அப்படி அந்த சூழ்நிலையில வந்து நாட்டில நலனுக்காக இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக் வந்து ரொம்ப பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். சரியா? சோ இதன் மூலமா வந்து பொருளாதார நடவடிக்கையில வந்து பல்வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சி, வருமானம் ஈட்டுறதுக்கு, இன்கம் ஏர்ன் பண்ணி கொள்றதுக்கு, சோ அடுத்தது என்ன சொல்றது? நெறைய வேலை வாய்ப்புகள பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வந்து இந்த இசைத்துறை வந்து பெரிய அளவுல இசைத்துறையா இருக்கலாம். ஆ நாங்க படிச்ச அந்த என்னது? அ என்ன சொல்லியிருக்க அந்த ஃபேஷன், ஃபிலிம், மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டிசைன்ஸ், இந்த கிராஃப்ட் இது எல்லாமே வந்து பெரிய அளவுல வந்து பங்களிப்பு செஞ்சிருக்குன்னு நாங்க சொல்லலாம். சரியா? அப்ப இலங்கையிலயும் வந்து அதுக்கு வந்து பல்வேறு முக்கியத்துவம் வந்து காணப்பட்டிருக்கு. சோ அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த யுவானிய பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சரியா? சோ அது மட்டும் இல்லாம வந்து ஓகே. சோ முடிஞ்சா இந்த ஆர்டிக்கிள வந்து ரீட் பண்ணி பாருங்க. சரியா? அதே மாரி வந்து நாங்க இந்த கிரியேட்டிவ் சம்பந்தமா வந்து கிரியேட்டிவ் எக்கானமிய டெவலப் ஆக்குறதுக்கு பல்வேறு துறைகள்ல வந்து சாதனைகள் காணப்பட்டுச்சு. சோ உதாரணத்துக்கு இப்ப எங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க வந்து இவங்க. அதாவது வந்தீங்கன்னா, மீடியா, ஆர்ட், டிசைன், டெக்னாலஜி அண்ட் என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லி. சோ இதுகள்ல வந்து அ நாங்க எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கிரியேட்டிவிட்டி எக்கனாமிக்க வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்கன்னு சொல்லி. ஓகே, ஓகே, ஓகே. சரி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இங்கன பிஎன்எஸ் அதாவது டேக்கிங் லோக்கல் மியூசிக் ஆஃப் த வேர்ல்ட். சரியா? சரியா? சோ இப்ப இதுல என்ன
சரியா? ஸோ அப்ப இங்கன வந்து இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக்ல வந்து எங்களோட இசைத்துறை எடுத்துக்கொண்டா பாத்திய சந்தோஷ். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரீட் பண்றதுக்காக வந்து ஒரு நோட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நோட்ஸ்ல வந்து நீங்க பாருங்க ஒவ்வொரு அந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக்கு வந்து எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், மியூசிக் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், என்டர்டைனிங்கா இருக்கலாம், கிரியேட்டிவ் டிசைனிங், ஸோ காப்பிரைட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயும் வந்துமே வந்து இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிய வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்து நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ அப்ப இங்கன வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதுக்கான உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். முதலாவது தி டேக்கிங் லோக்கல் மியூசிக் டு த வேர்ல்ட். அதாவது வந்து 50க்கும் மேற்பட்ட நம்பர் 1 ஹிட் சிங்கல்ஸ், அதாவது 6 பிளாட்டினம் போன்ற பல்வேறுபட்ட முக்கிய ஆல்பம்கள வந்து வணிக ரீதியா வெற்றி பெற்ற என்ன சொல்றது, அந்த பாத்தியா ஜெயக்கொடி மற்றும் சந்தோஷ் வீரமன் அவங்க வந்து ரெட்டையர்கள் வந்து உள்ளூர் பொழுதுபோக்குகளா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பல்வேறு நிகழ்ச்சிகள வந்து அவங்க அந்த பாடல்கள், இசைகள வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எங்களோட நாட்டின் வந்து எக்கனாமிக் அதாவது அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணி அந்த என்ன சொல்றது, அந்த ஆல்பம் 50க்கும் மேற்பட்ட நம்பர் 1 ஹிட் சிங்கிள் சாங்ஸ குடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அவங்க அந்த அந்த மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து செஞ்சிருக்க ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள். அடுத்தது வந்து பாருங்க, அதாவது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. த கோச் டூயிங் த சந்திரன் ருத்னம் லாங் ரன் வித் த மூவி. ஸோ இது உண்மையாலுமே வந்து நீண்ட திரைப்படத் துறையில வந்து பல்வேறு புதுமைகள வந்து ஊடுருவி காலகட்டத்தில வந்து சினிமா வந்து ஒரு கற்பனை மற்றும் படைப்பாடல் மட்டுமே நினைச்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமா வந்து இந்த தொழில்துறையில ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா வந்து அவங்க பல்வேறு மாற்றங்கள் அந்த சினிமா துறையில வந்து கொண்டு வந்தாங்க கிரியேட்டிவிட்டியா. ஸோ அதுக்கான உதாரணங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் எக்ஸாம்பிள்ஸ் தான். சரியா? அடுத்தது பாருங்க, தி ஸ்ரீலங்கா டேலண்டட் ரைட்டர்ஸ் டெல்லிங் இந்தியா ஸ்டோரி. அதாவது இலங்கையில சர்வதேச அளவுல வந்து எழுத்தாளர்கள் வந்து அவங்களோட அசோக் மற்றும் பெர்ரின்னு சொல்லி பிரமுதிக் ரூபசிங் ஆகியோரால வந்து பல்வேறு கதை களங்கள்ல வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்டோரிஸ் எழுதுனாங்க. ஸோ அது வந்து உண்மையாலுமே வந்து பல இடங்கள்ல வந்து அந்த சர்வதேச பதிப்பக நிறுவனங்கள் வந்து வெளியிட்டாங்க. வெளிநாடுகள்ல அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து மொழிபெயர்த்து வந்து படிக்க தொடங்குனாங்க. ஸோ அப்படி ஒரு சக்சஸ் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் மூலமா வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது த அகாடமி டிசைனிங் ப்ரொடியூசிங் சேஞ்ச் மேக்கர். ஸோ இதை என்ன சொல்லணும்னு சொன்னா, இலங்கையில வந்து அந்த வடிவமைப்பு, அந்த அதுல வந்து படிக்கிற எப்படியே நாங்க அந்த கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றது, எங்களோட இலங்கை சினிமா துறையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. ஸோ அதுக்கு அது வந்து எங்களோட இலங்கையில வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பல்வேறு என்ன சொல்றது, அந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் வந்து நீங்க அந்த அசைன்மெண்ட்க்கு எழுதணும். ஓகே. ஸோ நீங்க இங்க யோஹானிய போட தேவையில்ல. வைதிஸ் கொலாவரிய போடலாம். அது வந்து இந்தியன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதணும்னா வைதிஸ் கொலாவரிய போடலாம். அது இல்லாம வந்து ஸ்ரீலங்கன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க இங்க வந்து எட் பண்ண முடியும். இதை வேணா நீங்க இன்னும் கொஞ்சம் சுருக்கி முக்கியமான விஷயங்கள மட்டும் நீங்க இதுக்குள்ள எட் பண்ணி செய்யுங்க. ஸோ இது வந்து 500 வேர்ட விட கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதை விட முடியுமான்னு மட்டும் கொஞ்சம் குறைச்சி செய்ய பாருங்க. ஓகே. ஓகே. நான் அப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன்.